வணக்கம். நம்ம மாடி தோட்டத்திலேயோ அல்லது வீட்டு தோட்டத்திலேயோ இந்த அளவிற்கு ரோஜாக்கள் பூக்கணும்னா சில பராமரிப்புகளை நாம் செய்ய வேண்டியிருக்கு. இன்றைய பதிவில் 3 விதமான பராமரிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். 3மே முக்கியமான பராமரிப்புங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து உங்கள் தோட்டத்தில் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரியாக அழகான பூக்களை உங்கள் தோட்டத்தில் எடுக்கலாம். நமக்கு பிடித்த ரோஜாக்களை வளர்த்து அது பூத்து முடிந்த பிறகு ட்ரிம் பண்ணி விடுவோம். நான் ட்ரிம் பண்ண வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் பாருங்கள். இப்படி கட் பண்ண இடத்துலலாம் அழகாக துளிர் வந்துருச்சு பாருங்கள். நாம் ஆர்கானிக் ஃபெர்டிலைசரோ அல்லது இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசரோ பயன்படுத்தலாம். இன்றைக்கு நாம் ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும் கலந்த ஒரு உரத்தை கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்கும் பொழுது இந்த செடிகளில் நீங்கள் பார்க்குற மாதிரி அழகான துளிர்கள் வந்துடும். முக்கியமாக இந்த துளிர்கள் வந்த உடனே நீங்கள் இப்படியே இந்த செடி அழகாக வளர்ந்து வரணும்னா கண்டிப்பாக துளிர்கள் இருக்கும் பொழுது பூச்சி விரட்டி தெளிச்சிடணும். கெம், எக்ஸோடஸ் அல்லது வேப்ப எண்ணெய் கரைசல் இவற்றை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த தளிர்கள் இப்படி இருக்கிற மாதிரியே ஹெல்த்தியாக வளரும். அப்படி நாம் தெளிக்காமல் விட்டோன்னா அப்படியே கருகி போயிடும். என்னோடய கமெண்ட்டில் சிலர் கேட்பாங்க, வர்ற துளிர்கள்லாம் கருகுதுன்னு. இதுதாங்க காரணம். நம்ம குறித்த நேரத்தில் பூச்சி விரட்டியை தெளிச்சிடணும். தளிர்களை நீங்கள் பார்த்த உடனேவே நீங்கள் ஈவினிங்கில், அதாவது மாலை நேரத்தில் பூச்சி விரட்டியை தெளிச்சிடணும். காலையில் வேண்டாங்க, ஈவினிங்கில் தெளிங்க. காலையில் நன்மை செய்யும் பூச்சிகள்லாம் வரும், அதனால் நம்ம காலையில் வேண்டான்னு சொல்கிறோம். இந்த பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தால் மொட்டுக்கள் இப்படி கொஞ்சம் டல்லாக இருக்கும். பூச்சி விரட்டிகளை நாம் தெளிச்சிரும்போது நல்ல பூக்கள் கிடைக்கும். அடுத்ததாக நாம் கொடுக்க வேண்டிய பூஸ்டர், அதாவது உரம். இந்த பவுலில் 4 விதமான உரங்கள் இருக்குது பாருங்கள். ஒன்று மண்புழு உரம், மற்றொன்று வேப்பம் பிண்ணாக்கு, மற்றும் ஒன்று பொட்டாஷ், அடுத்ததாக போன்மேல், மற்றொன்று எப்சம் சால்ட். இப்படி 5 வகையான உரங்கள் இருக்குது. இவை எல்லாமே கலந்து நான் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு கைப்பிடி கொடுத்துட போகிறேங்க. இந்த உரத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற கலந்த உரத்தை ஒவ்வொரு செடிக்கும் மண்ணை கிளறிடுங்க. கிளறிட்டு ஒரு செடிக்கு ஒரு 50 கிராம் வீதம் நீங்கள் கொடுத்துடலாம். அப்படி கொடுத்து மண்ணை மூடி தண்ணி கொடுத்துருங்க. அடுத்து ஒரே வாரத்தில் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்போ வந்த துளிர்கள் எல்லாம் இன்னும் ஹெல்த்தியாக வரும், மொட்டுக்கள் விற்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே எங்கள் தோட்டத்தில் பூக்களை பாருங்கள், என்னுடைய பிளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்குறேன். தினமும் தண்ணீர் தெளிக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தினமும் காலையில் அல்லது மாலையில் நீங்கள் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணால் செடி குளிர்ச்சியாக இருக்கும். இப்படி தொடர் பராமரிப்பு கொடுக்கும்பொழுது தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. கடந்த சில நாட்களாக எங்கள் வீட்டில் பூத்த ரோஜா செடிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மைக்ரோ 7ன்னு சொல்லக்கூடிய நாவல் கம்பெனி இது. இந்த உரத்தை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இது நுண்ணூட்டச்சத்தாக இருந்து ஹெல்த்தியாக வளர செய்யும். இன்று சொன்ன 3 விதமான பராமரிப்புகளை நீங்கள் உங்கள் தோட்டத்தில் செஞ்சுருங்க. முதலாவதாக நல்ல துளிர்கள் வரும்பொழுது பூச்சி விரட்டி கொடுத்துடணும். அதற்கு அடுத்தபடியாக ஹெல்த்தியான ஒரு உரம் கொடுத்துருங்க. மூன்றாவதாக தண்ணீர் செடிகளுக்கு தெளிப்பதோடு மைக்ரோ 7 நுண்ணூட்டச்சத்தை தெளித்து விடுங்க. இது 3மே ஒரு ரோஜா வளர்ப்பில் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இப்படி செய்யும்போது நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அழகாக நமக்கு பிடித்த மாதிரி பல நிறங்களில் ரோஜாக்கள் பூத்துரும். எங்கள் தோட்டத்தில் அழகாக பூத்துருக்கு பாருங்கள். ஒரு கோகோ பீட்டில் ஒரு ரோஜா செடி எவ்வளோ உயரம் வளர்ந்து மரம் மாதிரி வளர்ந்து வெள்ளை நிற நாட்டு ரோஜாக்கள் பூத்துருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.